ஹலோ டெவலப்பர்ஸ். மோஸ்ட் பிகினர்ஸ் ஃப்ளட்டரை கரெக்டான வேலை படிக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க ஆப்ஸ் கிராஷ் அண்ட் லேக் ஆகுது, இல்லைனா கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஃப்ளட்டர் ஆர்கிடெக்சரை சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். நம்ம கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிளேலிஸ்ட் சீரிஸ் முடியும் போது நீங்கள் ரியல் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ் ஆப்பை ஸ்க்ராட்சிலிருந்து பில்ட் பண்ண ரெடி ஆகிருவீங்க. லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃப்ளட்டர் ஆர்கிடெக்சர். நான் அதை இப்போ ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃப்ளட்டர் ஆர்கிடெக்சரை 5 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். ஃபேஸ் 1 நீங்கள் எழுதுகிற கோட் தான். நீங்கள் எழுதுகிற யூஏ அண்ட் லாஜிக்ஸ் எல்லாமே டார்ட் ஃபைலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் main.dart, ஹோம் screen.dart இப்படி தான் இருக்கும். ஃபேஸ் 2 widgets. ஃப்ளட்டரில் எவ்ரிதிங் இஸ் widgetsன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபேஸ் 1 டார்ட் ஃபைலில் எழுதின எல்லா கோடும் widgetsன்னு தான் சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் widgets இருக்குது, ஸ்டேட்லெஸ் widget அண்ட் ஸ்டேட்ஃபுல் widget. இந்த டாப்பிக்கை பிளேலிஸ்ட் சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் டீப்பாக பார்ப்போம். ஃபேஸ் 3 ஃப்ளட்டர் ஃப்ரேம்ஒர்க். இந்த பார்ட்டில் ரெண்டர் இன்ஜின், கெஸ்டர் சிஸ்டம், அனிமேஷன் சிஸ்டம், லேஅவுட் சிஸ்டம் இதெல்லாமே இருக்குது. இது உங்கள் ஃபேஸ் 2 எழுதின விஜெட்ஸை ரியல் யூஏ எலிமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபேஸ் 4 ஸ்கியா இன்ஜின், கூகுளோட 2D கிராஃபிக்ஸ் இன்ஜின். இது உங்களோட யூஏயை பிக்சல் பை பிக்சலாக ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணும். எப்படி ஒரு மொபைல் ஓஎஸ் ஃபோட்டோவை பிக்சல் பை பிக்சலாக ஜிபியூ அண்ட் சிபியூ யூட்டிலைஸ் பண்ணி ட்ரா பண்ணுதோ அந்த மாதிரி ஃப்ளட்டருக்கு ஸ்கியா இன்ஜின். ஃபேஸ் 5 பிளாட்ஃபார்ம் சேனல்ஸ். எப்படி நம்ம முன்னாடி பார்த்த 4 ஃபேஸஸும் யூஐக்கு ஹெல்ப் ஆகுதோ, இந்த பிளாட்ஃபார்ம் சேனல்ஸ் நேட்டிவ் ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லைக் என்னென்னா கேமரா, ஜிபிஎஸ், ஸ்டோரேஜ், சென்சார்ஸ் இது எல்லாமே பிளாட்ஃபார்ம் சேனல்ஸ் யூஸ் பண்ணி நேட்டிவ் கோட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணிட்டு ஃப்ளட்டரோட டிஃபால்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். ஸோ நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஃப்ளட்டர் எஸ்டிகே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு தெரிலனா நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நான் ஃப்ளட்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இதில் நான் எஸ்டிகே பார்த்து ஆல்ரெடி நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் நான் ஃப்ளட்டர் கிராஷ் கோர்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த எனக்கு பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ் மட்டும் வச்சுட்டு மிஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அண்ட் நேட்டிவ் சப்போர்ட்டும் நான் காட்லின் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஃப்ளட்டர் டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் டிவைசஸ் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ எமுலேட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ ஃப்ளட்டரோட டிஃபால்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ணி காமிக்க போகிறேன். டீபக் மோடில் ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ளட்டர் கொடுக்குற டிஃபால்ட் யூஐ. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான யூஐ கொடுக்குறாங்க. ஒரு ஆப் பார் இருக்குது, டெக்ஸ்ட் விஜெட்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குது. ஸோ அதை நம்ம டேப் பண்ணோன்னா கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஃப்ளட்டர் டிஃபால்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை மட்டும் நான் ஒன்லைனில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் LIB ஃபோல்டர். இந்த LIB ஃபோல்டருக்குள்ளே தான் உங்கள் மெயின் கோடு எல்லாமே நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர். இது நேட்டிவ் ஆண்ட்ராய்ட் கோடை சப்போர்ட் பண்ணும். லைக் நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தோம்ல காட்லின் சப்போர்ட் பண்ணணும்னு. ஸோ அந்த நேட்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர் கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட் iOS ஃபோல்டர். எப்படி நம்ம ஆண்ட்ராய்டுக்கு காட்லின் சப்போர்ட் ஆகுதோ iOSக்கு இங்கே ஷிஃப்ட் சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம ஷிஃப்ட்டோட நேட்டிவ் APIs எல்லாம் யூஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு நியூவான இமேஜஸ், ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம இங்கே நியூ டைரக்டரி க்ரியேட் பண்ணி அசட்ஸ்னு ஒரு நேம் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிட்டு இந்த pubspec.yaml ஃபைலில் நம்ம அதோட பாத்தை இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா
இந்த அசட்ஸ்குள்ளே இருக்க இமேஜஸ், ஃபாண்ட்ஸ் இதெல்லாத்தையும் குளோபலாக நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே அக்சஸ் பண்ணுறதுக்காக YAML வந்து நம்ம அதோட பாத்தை கொடுப்போம். அதே மாதிரி இந்த YAML ஃபைல் வந்து தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபைலை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் 90% டைம் வந்து LIB ஃபோல்டரில் தான் எடிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் நீங்கள் பிகினர்ஸாக உள்ளே என்ட்ரு ஆக மாட்டீங்க. ஸோ 90% நீங்கள் LIB ஃபோல்டருக்குள்ளே தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து ப்ராஜெக்டோட டீட்டெயில் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளட்டர் ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ராஜெக்ட் செட்டப் வந்து பார்த்தோம். இஃப் யூ லேர்ன் சம்திங் டுடே, லைக் பட்டன் டேப் பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளட்டர் கோர்ஸை ஃபாலோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து UI அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃப்ளட்டர் ஆப்பை ஸ்க்ராட்சில் இருந்து பில்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், see you on the next video.